அனைவருக்கும் வணக்கம். BTS 3.33 பாசா புடயா டன் மஷரகத் இந்தியா டி மலேசியா அப்படின்ற பாடத்துக்காக தனிநபர் ஈடுபணி தொடர்பான ஒரு காணொளியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் பவித்ரா செங்கோடன். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து என்ன அப்படின்னாக்க சடங்குகள் தொடர்பான ஒரு தலைப்பு. சரி. அதன் அடிப்படையில முன்னுரை அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னுரையில வந்து நான் 3 விஷயங்கள பத்தி இங்க வந்து பேசியிருக்கேன். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னாக்க, தமிழர் தோற்றம் தொடர்பானது. அதாவது இந்த தமிழர்கள் வந்து முதல்ல எங்க தோன்றுனாங்க? அ அதுக்கப்புறம் அவங்களுடைய பழங்குடிகள் வந்து இந்தியாவுல இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த தென் இந்தியால இருந்துச்சு அப்படின்றதுக்கான சான்றுகள பத்தி நான் இங்க கூறியிருக்கேன். அதுக்கு அடுத்த படியா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, தமிழர்கள் வந்து தோற்றுவிட்ட இடத்திலேருந்து வந்து சில பல காரணங்களுக்காக வந்து பல நாடுகளுக்கு சென்றாங்க. இதுல வந்து தொழில் ரீதியாவோ இல்ல ஒரு இடமாற்றம், அதாவது அ ஒரு ஒரு தங்கும் இடம் இல்லாம இடமாற்றம் ஏற்பட்டது என்று பல காரணங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்படி வந்து இந்தியர்கள், அதாவது தமிழர்கள் வந்து சென்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து பல நாடுகள். உதாரணமாக ஆஸ்ட்ரேலியா, கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ் நாடு, டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல நாடுகள். இதுல ஒரு நாடு தான் வந்து மலேசிய நாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து மலேசிய தமிழர்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. மலேசிய தமிழர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, மலேசியால வாழும் தமிழர்கள், அதாவது மலேசியால 3 இன மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மலாய்க்காரர்கள், சீனர்கள் மற்றும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் தான் வந்து இந்த இந்தியர்கள் கீழே இருக்கிறவர்கள் இந்த தமிழர்கள், அதாவது மலேசிய தமிழர்கள் அப்படின்னு கூறப்படுற மக்கள். மலேசியால மட்டும் வந்து ஏறத்தாழ 1.5 மில்லியனுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த மக்கள் வந்து சில பல வாழ்வியல் கூறுகளை வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம அது தொடர்பா தான் அடுத்து பார்க்க போறோம். சரி. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா வாழ்வியல் கூறு. முதல்ல இந்த வாழ்வியல் கூறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வியல் கூறு எனப்படுவது ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட வாழ்க்கைய வழிநடத்துறதுக்காக பல பல சம்பிரதாயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள வந்து கடைபிடிக்கிறது. இது வந்து பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் வந்து நெறைய இருக்குது. ஸோ அந்த வகையில தான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த ஈடுபணியில வந்து பார்க்க போறோம். அதாவது சடங்குகள். என்ன சடங்குகள் அப்படின்னாக்க, 3 வகையான சடங்குகள் தொடர்பா வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னா, பிறப்பு சடங்கு, திருமண சடங்கு மற்றும் இறப்பு சடங்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த 3 விஷயங்கள வந்து வாழ்க்கையில கோ த்ரூ பண்றாங்க. அதாவது கடந்து தான் செல்றாங்க. பிறக்கிறது, ஆ இடைப்பட்ட காலத்துல திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படுது. அதன் பிறகு இறப்ப நோக்கி போறாங்க. ஸோ இது தொடர்பான சடங்குகள தான் நம்ம வந்து இந்த ஈடுபணியில பார்க்க போறோம். சரி. அதன் தொடர்பா வந்து என்ன முதல்ல அப்படின்னாக்க, முதல்ல வந்து தமிழர் சடங்குகள். சரி, முதல்ல தமிழர் சடங்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழர் சடங்குகள வந்து நம்ம நெறைய பிரிக்கலாம். ஆ அந்த வகையில வந்து ஆ அதாவது மலேசிய மக்களுக்கு வந்து சார்புடைய சடங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பு, திருமணம், இறப்பு ஆகிய நிகழ்வுகள வந்து தமிழர் மத்தியில பொதுவாவே ஒரு சமய சடங்குகளா பார்க்குறாங்க. ஸோ அது தொடர்பா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மலேசிய தமிழர்கள பொறுத்த வரைக்கும் வந்து காலம் தொடங்கி கடைபிடிக்கிறதுக்கு நெறைய சடங்குகள் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னாக்க, அ குழந்தை பிறப்பு. ஸோ இந்த குழந்தை பிறப்புக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னாக்க, அது தொடர்பான பல சடங்குகள். அதுக்கப்புறம் அந்த பிறந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா இருந்தா, அதுக்கு வந்து பூ பெயர்த்தல் அப்படின்ற காலம் ஏற்படும். அதன் பிறகு அந்த குழந்தைக்கு ஏற்படுற திருமணம், திருமணத்துக்கு பிறகு ஏற்படுறது இந்த இறப்பு போன்ற விஷயங்கள் வந்து இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஒன்றின் பின் ஒன்றாக வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த அடிப்படையில முதல்ல நம்ம பார்க்க போறது குழந்தை பிறக்கும் சடங்குகள். சரி, குழந்தை பிறக்கும் சடங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் திருமணமானவுடன் கருவுற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அங்கேருந்தே இந்த சடங்குகள் வந்து ஆரம்பிக்குது. முதல்ல வந்து ஒரு பெண் உட்ருக்காங்க அப்படின்னு தெரியும்போது,
என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இரு வீட்டார் அதாவது கணவன் மற்றும் மனைவின்னு இரு வீட்டார் சார்புலயும் வந்து இந்த விஷயத்த அறிவிப்பாங்க. ஸோ கணவனுடன் வாழும் மனைவிய வந்து பார்க்கறதுக்காக முதல்ல பெண் வீட்டுக்காரவங்க வந்து வருவாங்க. ஸோ அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, 3 மாதம், 5 மாதம், 7 மாதம் அப்படின்னு பிரிச்சு, சில பல மூலிகை மருத்துவங்கள வந்து இந்தியர்கள், அதாவது தமிழர்கள் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தொடர்புடையதா இருக்கும். அதனை அடுத்து வந்து என்ன செய்வாங்க அ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 7வது மாதம் வரும்போது வந்து, அந்த பெண்ண வந்து தாய் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க. அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வளகாப்பு அப்படின்ற ஒரு சடங்க வந்து செய்வாங்க. அதாவது இது என்ன அப்படின்னாக்கா, கைகள்ல வந்து நெறைய வளையல்கள்லாம் போட்டு 3 வகையான சோறுலாம் ஆக்கி வச்சு, அ அத வச்சு இதன் மூலம் என்ன குழந்தை பிறக்க போது, அடுத்து என்ன நடக்க போது அப்படின்ற ஒரு யூகித்தல கொடுக்கக்கூடிய ஒரு ஆ சடங்கா வந்து இது இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த வளகாப்புல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து கை நெறைய வளையல்கள் போடுவாங்க. இந்த வளையல்கள எதற்காக போடுறாங்க அப்படின்னாக்க, அந்த 7 மாதம் அடைந்த அ 7 மாதம் அடைந்த கர்ப்பிணி பெண் வயித்துல இருக்கிற கரு, அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு கேட்கும் தன்மை வந்து அதிகமாயிருக்கும். ஸோ அதற்கு கேட்கும் தன்மை தொடங்கும்போது, இந்த வளையல்கள போட்டு அந்த சத்தம் வந்து கேட்டுச்சு அப்படின்னாக்க, இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும்போது, அ அதாவது காது கேட்காத ஊனத்தோட பிறக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்றதுக்காக தான் இந்த சடங்கு வந்து செய்யப்படுது. ஸோ இதனை அடுத்து வந்து குழந்தை பிறந்தவுடன், குழந்தை பிறக்கிறது வரும். குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, அ 30 நாள் தீட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வைத்து, அங்க நடுவுலயே வந்து 16வது நாள்ல வந்து தீட்டு கழிக்கிறது அப்படின்ற பேர்ல வந்து குடும்பத்துக்குள்ளேயே வந்து சில பல ஆ சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். அதாவது வந்து இது அவங்கவங்க ஆ கடைப்பிடிக்கிற அந்த மரப வந்து தொடர்ந்திருக்கும். அதாவது ஒரு சில தமிழர்கள் ஒரு வகையான சடங்குகள வந்து செய்வாங்க. அதாவது மரபுகள வச்சிருப்பாங்க. ஸோ சில பேர் 8 நாள்ல செய்வாங்க. சில பேர் 16 நாள்ல செய்வாங்க. இதனை தொடர்ந்து தான் வந்து குடும்பத்துக்குள்ளேயே செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னாக்க, இத வந்து 30வது நாள் அ ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி, ஒரு பெயர் சூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அத வைப்பாங்க. ஸோ இங்க தான் வந்து ஒரு குழந்தை பிறந்த சடங்கு தொடங்கி பாதி நிலைக்கு வருகிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னா, குழந்தை வந்து 1 வயது ஆகுற காலகட்டத்துல அந்த குழந்தைக்கு வந்து குலதெய்வத்த வேண்டுதல் செஞ்சு மொட்டை அடித்து காது குத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து குழந்தை பிறக்கும் சடங்குகள். சரி, நம்ம இப்ப அடுத்து வந்து அடுத்த சடங்குக்கு போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருமண சடங்கு. சரி, திருமண சடங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க, ஆ இரு மனங்கள வந்து ஒன்றிணைத்து நடப்பது தான் வந்து திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண், ஒரு பெண் இவர்கள் ஒன்றிணையும் போது தான் இந்த திருமணம் வந்து நடக்குது. ஸோ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பெண் பார்க்க வருவாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்லேருந்து அவங்க குடும்பத்தாரோட வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க, அல்லது தன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு திருமண வயதை எட்டிய ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த வீட்டுக்கு வந்து பெண் பார்க்க வருவாங்க. ஸோ வரும்போது பெண் பார்த்ததுக்கு அப்புறம், இரு மனமும் ஒன்றுக்கு ஒத்தி போய் பிடிச்சிருக்கு, இரு வீட்டாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க, அடுத்து என்ன நடப்பாங்க அப்படின்னா வந்து, நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தாம்பால் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பழங்கள் இதெல்லாம் வைத்து வந்து, ஆ உங்கள் வீட்டு பெண் எங்களுக்கு, அ உங்கள் வீட்டு மாப்பிள்ளை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அ ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த தட்டு மாத்தி நிச்சயம் செய்வாங்க. ஸோ இதன் பிறகு வந்து திருமண தேதிய வந்து செய்வாங்க. என்ன அப்படின்னாக்க, அ எந்த டைம்ல வந்து திருமணம் நடத்த போறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, பரிசம் நடக்கும். ஸோ இந்த பரிசம் வந்து பெண் வீட்டுக்காரவங்க தான் வந்து செய்வாங்க. மோதிரம் மாத்திக்கிற ஒரு வைபவமே வந்து பரிச வைபவம் அப்படின்னு சொல்லப்படும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னாடி பந்தக்கால் நடுதல், அதன் பிறகு வந்து அ நலுங்கு வைத்தல் அப்படின்ற ஒரு சில சடங்குகள் வந்து நடக்கப்படும். இந்த நலுங்கு வைக்கிறதுக்கும் வந்து 3, 5, 7 நாள் அந்த மாதிரி கணக்கெடுப்புல தான் வந்து பெண் மற்றும் ஆண் இரு வீட்டார் சார்பிலயும் வந்து நலுங்கு வைக்கப்படும்.
ஸோ இதற்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் வந்து செய்யப்படும். திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டுதல், அதன் பிறகு ஆ மெட்டி மாத்துதல், இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆ மறு வீட்டுக்கு அழைத்தல். அதாவது முதல்ல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பால், பழங்கள் கொடுத்து அந்த வாழ்க்கைய தொடங்க செய்வாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மறு வீட்டுக்கு அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்கும். அதாவது அ பெண் மற்றும் மாப்பிள்ளையை பெண் வீட்டுக்கு அழைத்து விருந்தோம்பல் கொடுத்து அவங்க வாழ்க்கைய வந்து தொடக்கி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து திருமண சடங்குகள். ஸோ நம்ம அடுத்து வந்து கடைசியா என்ன சடங்க பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வந்து இறப்பு சடங்கு. இறப்பு சடங்கு அப்படின்றது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை. அதாவது ஒரு மனிதன் பிறந்தாக்கா மனிதன் மட்டும் இல்ல, எந்த உயிரினமா இருந்தாலும் பிறப்பு என்று ஒன்று இருந்தா, இறப்பு என்று ஒன்று இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த இறப்பு தமிழர்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில இந்த இறப்பு வந்து எப்படி நிர்ணயிக்கப்படும். அதாவது எப்படி வந்து இந்த சடங்குகள் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னாக்கா வந்து, இதுவும் அவர்கள் கடைப்பிடித்து வரும் சில பல ஆ பாரம்பரிய ஆ பழக்கவழக்கங்கள பொறுத்து வரும். அதாவது என்ன, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்க, முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த சடலத்த வந்து குளிப்பாட்டி, அ அவங்கள வந்து மின்னுக்கு வைத்து, அவங்க தலையில எண்ணெய் மற்றும் சீயக்காய வந்து முதல்ல 3 பேர் வந்து வச்சுருவாங்க. வைத்ததுக்கப்புறம், அந்த சடலத்த வந்து வைத்து, வீட்டின் முன்னாடி வைத்து, வடக்கு திசையில தலை வைக்கிறபடி அவங்க வைத்து சடலத்த, தலைக்கு மேல வந்து ஒரு அகல் விளக்கு மற்றும் அரிசி வைப்பாங்க. அதன் பிறகு வந்து சில மாலைகள், பூக்கள் இதெல்லாம் வைத்து சடலத்த 1 நாள் அல்லது 2 நாள் வைத்திருப்பாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த எடுக்கிற அன்னைக்கு அதாவது சடலத்த வந்து மயானத்துக்கு அழைத்து செல்றதுக்கு முன்னாடி வந்து, அ சில பல சடங்குகள். அதாவது என்னன்னா, பந்தக்கால் பிரித்தல் மற்றும் வாக்கரிசி கொடுத்தல், எண்ணெய் வைத்து தலைக்கு எண்ணெய் வைத்தல், குடம் தூக்குதல், கோடி துணிகள் போடுதல் அப்படின்னு போன்ற இந்த சடங்குகள் வந்து ஒன்றின் பின் ஒன்றாக செய்யப்படும். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சடலத்தை வந்து எரிப்பாங்க. அல்லது சில பேர் புதைப்பாங்க. பெரும்பாலானோர் எரிப்பாங்க. எரிச்சதுக்கப்புறம் அந்த அஸ்திய வந்து கடல் அல்லது ஆற்று நீர்ல வந்து கரைக்கிற வழக்கம் வந்து இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம அதனைத் தொடர்ந்து 8ஆம் நாள் துக்கம் என்று அ அந்த இறந்தவருக்கு வந்து படையல் எல்லாம் போட்டு வழிபடுவாங்க. அதனைத் தொடர்ந்து 16வது நாள் துக்கம். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருமாரி கிரி அப்படின்னுவாங்க. ஸோ இந்த கருமாதி வந்து செய்து வெடிய வெடிய முழித்திருந்து அவருக்கு பிடித்த சாப்பாடு, இறந்தவங்களுக்கு பிடித்த சாப்பாடு அது எல்லாமே செஞ்சு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கருமாதியை முறித்து ஆ அந்த வீட்ட வந்து சுத்தம் படுத்துவாங்க. அதன் பிறகு ஆ 1 மாசத்துல சாம்பிராணி போடுவாங்க. அதாவது ஆ வழிபடுவாங்க அவங்க படத்த வைத்து. அது முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அதாவது 1 வருஷம் கழிச்சு தான் வந்து தவசம் அப்படின்ற விஷயத்த வந்து செய்வாங்க. ஸோ அதோட வருஷம் வருஷம் வந்து அவங்களுக்கு ஆ இறந்தவங்கள வந்து ஒரு தெய்வமா கருதி, ஆ ஒரு முன்னோர் வழிபாடு மாதிரி அவங்களுக்கான வழிபாடுகள வந்து செய்துட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இறப்பு தமிழர்கள் சடங்குகள்ல இறப்பு தொடர்பான சடங்குகள். ஸோ அடுத்தது முடிவுரை. முடிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள பொறுத்தவரைக்கும் வந்து பிறப்பு, இறப்பு இந்த விஷயங்களுக்கு வந்து அ அதிகமான முக்கியத்துவங்கள் தருவாங்க. அதே சமயத்தில இடைப்பட்ட காலத்தில இருக்கிற இந்த திருமண வாழ்க்கைக்கும் அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. எனவே இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையோட தான் செய்யப்படுது. ஸோ ஆகவே தமிழர்கள் வந்து இதே நம்பிக்கையோட இத செய்து இன்றைய இளையோர்களும் இத வந்து கடைப்பிடித்து கொண்டு போணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி.